Good morning students. Center Max 10th Max சமச்சீரில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸு நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸு பார்க்குறோம். இதில் வந்து பாருங்கள் எக்ஸசைஸ் 1.5ல் இருக்க 2 மார்க்ஸ் இம்பார்ட்டண்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்றத செலக்டிவாக மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். அந்த சம்ஸை பார்த்துடலாம் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.21 பாருங்கள். இஃப் f of x equal to 3x minus 2 g of x equal to 2x plus k and f of g equal to g of f அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த ப்ரூவ் பண்ண வேல்யூ வச்சு நம்ம என்ன கேட்டிருக்காங்க, கே கேட்டிருக்காங்க. இதில் கே கேட்டிருக்காங்க. ஸோ நான் எல்ஹெச்எஸ் சைடில் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் ஜி எப்படி எழுதுவோம் அப்படின்னா எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். எஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 2x + 4. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3x - 2. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ 3 × 2x + k - 2 சரிங்களா. இப்போ நான் இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். 3 2s are 6x + 3k - 2. இது எல்ஹெச்எஸ் சைட் நான் எடுத்தாச்சு சரிங்களா. அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் சைட் எடுக்க போகிறேன். ஆர்ஹெச்எஸ் சைட்னா என்னது ஜி ஆஃப் எஃப் சரிங்களா. அப்போது ஆர்ஹெச்எஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி ஆஃப் எஃப்பை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஜி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதலாம். ஸோ ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 3x - 2 ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x + k. பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் சரிங்களா. இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணுறேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல இதையும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ 2 × 3x - 2 + k அப்படின்னு சொல்லி நான் எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6x 2 2s are 4 + k அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் மல்டிப்ளை பண்ணியாச்சு இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும் இது ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணுறேன். ஏன்னா அவன் ப்ரூவ்டுன்னு சொல்லியாச்சு. ப்ரூவ் பண்ணதை வச்சு நான் என்ன பண்ணணும் கே கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ப்ரூவ் பண்ணதை வச்சு எழுத போகிறேன். 6x + 3k - 2 ஈக்குவல் டு 6x - 4 + k இப்படின்றது. ரெண்டு சைடுமே 6x இருக்கும்போது நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த கே இந்த பக்கம் வரும்போது என்ன பண்ணலாம் -k ஆகும். இப்போ 3k - k ஈக்குவல் டு -4 என்ன வருது +2 வருது. இது ரெண்டு சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது 2k கிடைக்குது. 4ல் 2 போச்சுன்னா -2. அப்போ k ஈக்குவல் டு -2 / 2 கேன்சல் பண்ணும்போது எனக்கு -1 கிடைக்குது. இப்போ கேவோட வேல்யூ -1. தட்ஸ் ஆல். இந்த சம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.